கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் லீனா. நான் ஐபிசி ஹெப்ரோன் சர்ச்சில் இருக்கேன். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவ புத்திரர் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பிரசங்கம் கொடுத்துருக்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம புதிய ஏற்பாட்டில் படிப்பு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய ஊழியம் செய்திருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது தாசன், தேவனுடைய தாசன், கர்த்தருடைய தாசன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்ம யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:12 வசனத்துல பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். சரி, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ உலக பிரகாரமா ஒரு குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அல்லது அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அது போலதான் பிள்ளைங்க இருக்கும். அதே போலத்தான் நாம் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நம்ம தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக அல்லது தேவனுடைய சாயலை, தேவனுடைய சுபாவங்களை, தேவனுடைய தன்மைகளை நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நாம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம சர்ச்சுக்கு போனாலும் சரி, இல்ல மற்ற காரியங்கள்ல செஞ்சாலும் சரி, அது தேவனுடைய பிள்ளைகளுங்கிற ஒரு பிரதிபலிப்பை நமக்கு கொடுக்காது. தேவன் எப்படிப்பட்டவரோ அவரை நாம பிரதிபலிக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த வார்த்தை நிறைவேறுது. அதுவும் இல்லாம நம்ம பார்த்தோம், இப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரி, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு என்ன அதனால பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா 1 யோவான் 3:2 வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளையா நம்ம இப்ப இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்க போறோம்னு சொல்லி போட்டிருக்குன்னா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம என்ன செய்வோம்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒப்பாகவே மாற போறோமா. அப்ப நம்ம அவருக்கு ஒப்பாக மாற போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த உலகத்துல நம்ம அவருக்கு ஒப்பா இருக்காட்டியும் கூட அவருடைய சாயலை, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக, அவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக கட்டாயம் நம்ம வாழ்ந்து காண்பிச்சாதான் இந்த அவர் வெளிப்படும் போதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறும். அவர் வெளிப்படும் போது எப்படி அவர் இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம மாறுவோம்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அப்ப நம்ம இந்த உலகத்துல இப்ப இருக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அவருடைய சுபாவத்தையும் அவருடைய காரியங்களையும் நம்ம வெளிப்படுத்தினாதான் மறுமை வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு முடிவுறுதல் அல்லது ஒரு நிறைவேறுதல் அப்படிங்கிற காரியத்துக்குள்ள நம்ம போக முடியும். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது சரியாக தேவனோடு உள்ள அப்பா பிள்ளை என்கிற உறவுல நம்ம சரியா நடக்கணும். பரிசுத்த ஆவி நடத்துதல்ல நம்ம சரியா நடக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அத்தனை சுபாவங்களையும் நம்ம வெளிப்படுத்தி வாழ்ந்தால்தான் நம்ம மறுரூபம் அடைந்து நாம் போகும் பொழுது அல்லது அவர் வரும் பொழுது நம்மை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவரை போல மாற முடியும். அப்ப நாம் அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.